Hi students, இன்னைக்கு CLAT 2023 பேப்பர் பார்க்க போகிறோம். அதில் passage 3 பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ்க்கான லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கலாம். அது கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணி வீடியோவில் அந்த பேசேஜ் படிச்சுக்கோங்க. Passage 3. In this moment, the developed countries, I point to them because these countries have already burnt massive amounts of carbon dioxide for energy to build their economies, are faced with a real energy conundrum. So, first நம்ம author developed countries பற்றி எடுத்துக்கிறாரு. I point to them அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி பாயிண்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் பார்ப்போம். எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, they have already burnt massive amounts of carbon dioxide for energy to build their economies, are faced with a real energy conundrum. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே டெவலப் ஆகி அந்த எக்கனாமி அந்த லெவல் வரதுக்கு நிறையா ஃபியூவல் பேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க அதனால் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கன்டினியூஷன் என்ன சொல்கிறாரு, தே ஆர் ஃபேஸிங் அ ரியல் எனர்ஜி கனண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சால்வே பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்க ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுதான் கனண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ஒன் ஹேண்ட், டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் பேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் அ ஃபாஸ்ட் ஹீட்டிங் பிளானட். Temperatures have gone through the roof. Droughts and extreme weather events are hitting them as well. On the other hand, ordinary people in those countries are worried not just because of climate change, but because of the lack of energy to heat their homes this coming winter. ஒரு பக்கம் பிளானட் ரொம்ப ஹீட் ஆகிறதுனால பிரச்சனைகள் வருதான், இன்னொரு பக்கம் நிறைய பேர்த்தனால ஹீட்டிங்க்கு கூட அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கான். ஸோ த்ரூ த ரூஃப் அப்படின்னா அப்பர் லிமிட்டை விட அதிகமாக போகுது. திஸ் நம்பர்ஸ் ஹவ் கான் த்ரூ த ரூஃப் அப்படின்னா யூஸ்வலாக ஹையஸ்ட் என்ன வருமோ அதை விட அதிகமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பேட்டர்ட் அப்படின்னா அடிக்கிறது இல்லை அடி வாங்குறது. தே ஆர் பீங் பேட்டர்ட் பை த ஸ்டார்ம். த ஷிப் வாஸ் பேட்டர்ட் பை த ஸ்டார்ம் அப்படின்னா டேமேஜ் வாங்குறது. இன் த யூஎஸ், கேஸ் ப்ரைஸஸ் வெண்ட் அப் இன் சம்மர் ஸோ மச் ஸோ தட் பீப்புள் ட்ராவல் லெஸ் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபியூவல் ட்ராப்ட். பட் நவ் ப்ரைஸஸ் ஆர் டவுன் அண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். யூஎஸில் கேஸ் ப்ரைஸஸ், ஸோ இங்கே கேஸ்னால் கேஸ் பற்றி அவங்க பேசலை, பெட்ரோல் அண்ட் டீசல் பற்றி பேசுகிறாங்க. ஸோ கேஸ் ப்ரைஸஸ் ஹவ் கான் த்ரூ த ரூஃப், வெண்ட் அப் இன் சம்மர் ஸோ மச் ஸோ தட் பீப்புள் ட்ராவல் லெஸ். ஸோ எந்த அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னா மக்கள் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிட்டாங்களாம். கன்சம்ஷன் அவங்க எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்கிறத குறைச்சிட்டாங்களாம். பட் நவ் ப்ரைஸஸ் ஆர் டவுன் அண்ட் இட்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஆனால் இப்போ ப்ரைஸ் திருப்பி குறைஞ்சிடுச்சு. பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் அப்படின்னா நார்மலாக மாறிடுச்சு, முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The fact is that this energy disruption has provided the much needed vault to the beleaguered fossil fuel industry. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூவல் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப தேவையான ஒரு ஊக்குவிப்பு கொடுத்துருக்கான். எதுக்கு, ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கின பெலிகர்ட் அப்படின்னா அடி வாங்கின ரொம்ப அஃபெக்டான ஃபாசல் ஃபியூவல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்துருக்கான். கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் திஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு சப்ளை மோர். ஸோ கவர்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கிட்ட இன்னும் சப்ளை பண்ணுங்க, எங்களுக்கு தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இன்னும் சப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்களாம். யூரோப் ஹேஸ் பேப்டைஸ்ட் நேச்சுரல் கேஸ், அ ஃபாசல் ஃபியூவல் லெஸ் பொல்யூட்டிங் தென் கோல், பட் ஸ்டில் அ மேஜர் எமிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் க்ளீன். ஸோ ஜென்ரலாக பேப்டைசிங் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜன் உள்ளே வெல்கம் பண்ணுற அந்த ரிச்சுவலை பேப்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிலிஜியஸ் கானடேஷன் இல்லாமல் இதை ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டில் பேப்டைஸ்ட் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்னொரு தடவை படித்து பார்ப்போம். யூரோப் ஹேஸ் பேப்டைஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஆஸ் a fossil fuel less polluting than coal, but still a major emitter of carbon dioxide as clean. ஸோ அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்களாம். என்ன, க்ளீன் ஒரு பேர் கொடுத்துருக்காங்களாம். லெஸ் பொல்யூட்டிங் த நேச்சுரல் கேஸ், ஆனால் அதுவுமே நிறைய கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது அப்படின்னு ஆத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. The US has passed a climate bill which invests in renewable energy but conditional to increase spends on oil and gas and the opening up of millions of hectares of federal land for drilling. ஸோ யூஎஸ் ஒரு கிளைமேட் பில், அதாவது ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்களாம். எதுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்களாம்,
இன்வெஸ்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக என்ன நடக்கும் அந்த பில் பாஸ் ஆகினதுனால? ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நேச்சுரல் கேஸில் எல்லாமே. ஆனால் அதனின் தொடர்ச்சியாக நிறையா நிலத்தை வந்து ஆயில் ட்ரில்லிங்காக கொடுப்பாங்களாம். மில்லியன்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ், ரொம்ப அதிகப்படியான நிலத்தை கொடுப்பாங்களாம். த்ரூ திஸ் பில் the US will do more than ever before to build a manufacturing base for renewable energy, particularly solar. ஸோ இந்த பில், இந்த லாவோட வழியாக நிறையா எனர்ஜி, புது வேறு விதங்கள் ஆஃப் எனர்ஜியிலேருந்து எனர்ஜி மேனுஃபேக்சர் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸ்பெசிஃபிக்லி ரினியூவபிள் எனர்ஜி, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சோலார் பவர். யூரோப், ஈவன் இன் திஸ் டெஸ்பரேட் ஸ்கிராம்பிள் ஃபார் கேஸ், இஸ் ஒர்க்கிங் டு ரேம்ப் அப் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரெனியூவபிள் பவர். இந்த ரொம்ப டெஸ்பரேட்னா ரொம்ப அதிகப்படியான தேவையாக இருக்க அந்த ஓட்டம் ஸ்கிராம்பிள் இருக்கும் பொழுதே, நான் ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது கேஸ்க்கு இருக்கும் பொழுதே அவங்க இன்னும் மோட்டிவேட் ஆகிருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகிருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ரேம்ப் அப் அப்படின்னா டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுறது. ரேம்ப் அப் அப்படின்னா ஏற்கனவே இருந்துட்டு இருந்த லெவலை விட அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறது. வி மஸ்ட் ரேம்ப் அப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் அதர் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. யூரோப், ஈவன் இன் திஸ் டெஸ்பரேட் ஸ்கிராம்பிள் ஃபார் கேஸ், இஸ் ஒர்க்கிங் டு ரேம்ப் அப் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரினியூவபிள் பவர். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரினியூவபிளுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு வந்து ரெனியூவபிள் அவங்க பண்ணலை, இன்னும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ இருக்கிறதுலேயே மோசமான டைம் இதுதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. இட் குட் பி த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், பட் தெர் ஆர் சம் கேவியாட்ஸ். ஒன், this renewed interest in fossil fuels must remain temporary and transient. ஸோ இது வந்து வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இல்லாமல் பெஸ்ட் ஆஃப் டைம்ஸாக இருக்கக்கூடும். ஆனால் என்ன பண்ணணும், சில விஷயங்கள் மாறணும், சில கேவியாட்ஸ் பண்ணணும். கேவியாட்ஸ் அப்படின்னா மாற்றங்கள், இல்லை வந்து சில ட்ரிக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேவியாட் சொல்கிறாங்க ஒரு தடவை படிப்போம். ஒன், this renewed interest in fossil fuels must remain temporary and transient. ஸோ இந்த அளவுக்கு ஃபாசல் ஃபியூல்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். டெம்பரரினா பெர்மனெண்ட்டாக இல்லாமல், டிரான்சியன்ட் அப்படின்னா இடைக்கால ஒரு சொல்யூஷன். Transient. Given the nature of economies, once the investment has been made in this new infrastructure or the supply of fossil fuels has increased from new and oil and gas discoveries, it will be difficult to wean off. So, given the nature of economies, so economy oda nature நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புது சோர்ஸை நம்ம செஞ்ச உடனே அதில் வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிடும், ரொம்ப அடிக்ட் ஆகிடும், அதுலேருந்து வீன் ஆஃப் ஆகிறது. இப்போது வந்து ஒரு குட்டி வந்து பால் குடிக்குது அப்படின்னா அது ஒரு டிபெண்டன்சி இன் மில்க் ரெடியூஸ் பண்ணும்போது வீனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வீன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் திங், அதாவது இந்த கேஸில் ஃபாசல் ஃபியூல்ஸோட கவர்மெண்டல் அடிக்ஷன் அப்படின்னு. 2, these countries should not be entitled to more use of fossil fuels in our world of shrunk carbon budgets. ஸோ இந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் வந்து ஏற்கனவே பயன்படுத்துறதை விட இன்னும் நிறையா வந்து ஃபாசல் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன் ஆர் எரா ஆஃப் ஷ்ரங்க் கார்பன் பட்ஜெட்ஸ், இந்த டைம் ஆஃப் கார்பன் பட்ஜெட்ஸ் ரொம்ப கம்மியான நேரத்தில் இன்னும் அவங்க ஃபாசல் ஃபியூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்டைட்டில்டு அப்படின்னா ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கப்படுறது, அவங்களுக்கு இந்த பவர் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தே நீட் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ் டிராஸ்டிக்கலி, ரொம்ப டக்குன்னு எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் லீவ் வாட் எவர் லிட்டில் கார்பன் பட்ஜெட் ஸ்பேஸ் தட் இஸ் ரிமைனிங் டு புவரர் கண்ட்ரீஸ் டு யூஸ், தேர்பை சாட்டிஸ்ஃபைங் சச் புவரர் கண்ட்ரீஸ் டிமாண்ட்ஸ். ஸோ அவங்களோட டிராஸ்டிக்காக அந்த இதை ரெடியூஸ் பண்ணும், யூசேஜை ரெடியூஸ் பண்ணும். மீதி இருக்க பட்ஜெட்டை வந்து அவங்க புவரர் கண்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துடணும், அவங்களோட இருக்க சுச்சுவேஷனை வந்து அலிவியேட் பண்ண, கொஞ்சம் பெட்டர் ஆக்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் முடிச்சுக்கிறாரு. கொஷின்ஸ் பார்ப்போம். Question 1. Which of the following is the author most likely to agree with? இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் எது ஆத்தர் ஈஸியாக ஒத்துப்பாரு அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, பீப்புள் இன் த யூஎஸ் ஆர் நாட் வரிட் அட் ஆல் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். கிடையாது. ஸோ டெவலப்ட் எக்கானமிஸ்லேயும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆத்தர் ஒத்துக்க மாட்டார். People in the US are worried about climate change and these concerns affect their energy consumption habits more than anything else. So people in the US வந்து climate change-ஆல அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுனால கிளைமேட் சேஞ்சுக்கு கெடுதலான எதையுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கான்ஷியஸாக தான் எஃபர்ட் போடுறாங்கன்னு கேட்டால் இல்லை.
அவங்க வந்து அதை ஒரு ப்ரைமரி விஷயமா வச்சுட்டு அவங்க டெசிஷன் பண்ணலை. அது வந்து அவர் சொல்லவும் இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வராது. Climate change has resulted in the increase of energy prices across the world, and as a result, government have had to invest in finding newer sources of renewable energy. ஸோ இங்கே தான் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆத்தர் ஒத்துப்பார். செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரினியூவல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுல கவர்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஆப்ஷனில் போட்டிருக்கு. பட் நம்ம பேசேஜில் என்ன படித்தோம், நான் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ஃபாசல் ஃபியூல்ஸ், அதில் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஆத்தருக்கு வந்து இஷ்யூவாக இருக்குது பேசேஜில். ஸோ இது கண்டிப்பாக வராது. சேஞ்சஸ் இன் த எனர்ஜி கன்சம்ஷன் ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த US ஆர் அஃபெக்டட் மோர் பை எனர்ஜி ப்ரைஸஸ் தென் கன்சர்ன்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வந்து மக்கள் வந்து அவங்க சாய்ஸஸை மாற்றுறது, அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, கன்சம்ஷன் அதாவது எந்த அளவுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே விலைவாசி இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. கிளைமேட் சேஞ்சோட அஃபெக்டேஷன் பேஸ்டாக இல்லை அப்படின்னு டைரெக்டாகவே ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இந்த US gas prices went up in summer so much so that people travel less and consumption of fuel dropped. ஸோ வந்து ப்ரைஸஸ் தான் இது டைரெக்டாக அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டி தான் கரெக்டான ஆப்ஷனாக வரும். Question 2. Which of the following is the most similar to the author's statement about developed countries' renewed interest in fossil fuels? So, developed countries' renewed interest in fossil fuels பற்றி author எது ஒத்துப்பாரு? மோஸ்ட் சிமிலர், அவருக்கு ரொம்ப சிமிலராக அவர் ஆர்கியூ பண்ண அதே ஆர்குமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஷுட் நாட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் இன்வெஸ்ட் இன் எனி ரிசோர்ஸஸ் இன் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் மஸ்ட் இமீடியட்லி புட் அ ஹால்ட் டு ஆல் ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன். இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எதையுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணலை. இதுக்கும் மேலே புது புது சோர்சஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதனால இது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது, டூ எக்ஸ்ட்ரீம் கம்பேர்ட் டு த ஆத்தர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். இதை மோஸ்ட் சிமிலர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி, திங்ஸ் குட் இம்ப்ரூவ் இஃப் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ரெக்கக்னைஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் ரிலையன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிலையன்ஸ், இந்த மாதிரி இருக்க நம்மளோட டிபெண்டன்சி, நம்மளுக்கு இருக்க ஒரு அடிக்ஷன்லேருந்து மூவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதாவது பார்த்துக்கணும். அண்ட் மேக் அ கான்ஷியஸ் எஃபர்ட் டு மூவ் டு ஆல்டர்னேட். இதை வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து தள்ளி போகிறதுக்கு ஒரு கான்ஷியஸான எஃபர்ட், ஒரு நோக்கத்தோடு இருக்க ஒரு எஃபர்ட் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆத்தர் ஆர்கியூ பண்ணுறது தான். நம்ம வந்து கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு ஆத்தர் பார்ப்போம். they need to reduce emissions drastically. கொஞ்சம் நல்லா அதிகப்படியாக ரெடியூஸ் பண்ணணும், எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும், மேலும் அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு முடிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு அதிகம். மீதி ஆப்ஷனும் பார்த்துப்போம். சின்ஸ் சிமிலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எனி கைண்ட் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், developed countries must ensure that they make permanent and continuing investments in fossil fuels. அவர் fossil fuelsல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மேலும் மேலும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காரு டைரெக்டாக. இது ஆன்டிதெட்டிக்கலாக, அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் டி, டெவலப்பிங் countries must not under any circumstances consume fossil fuels and leave whatever carbon budget is remaining to richer countries to யூஸ். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரோ அதே சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து ரிச்சர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரிச்சர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பூரர் கண்ட்ரீஸ்க்கு தான் அந்த ரிமைனிங் பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்னு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக வரும். Question 3. If the information in the passage above is correct, which of the following must necessarily be true? ஸோ நம்ம பேசேஜில் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே சரியாக இருந்தால் இங்கே இருக்க எந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். Option A. The fossil fuel industry in developing countries will face reduced sales in the short term with increased sales in the long term. ஸோ வந்து ஷார்ட் டேர்மாக வந்து திடீர்னு சேல் குறையும் ப்ரைஸ் அதிகமாகும்போது, அண்ட் வந்து லாங் டேர்மில் ப்ரைஸ் இன்னுமே குறைஞ்சிடும். சேல் குறையும் ஷார்ட் டேர்மில் ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. லாங் டேர்மில் ப்ரைஸ் குறைய ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது இல்லையா இதில். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து குறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. கன்சிஸ்டன்ட் வித் த கிளைம்ஸ் இன் த passage that governments are investing, கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுற கிளைம் உண்மையாக இருக்கும் பாட்டில் இது கரெக்டாக இருக்கும். The cost of making, installing and using solar panel will reduce substantially in the coming years. ஸோ வந்து வருங்காலத்தில் வந்து சோலார் பேனல்ஸ் பயன்படுத்துகிற எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை, யூஎஸ்க்கு மட்டும்தான்.
ஸோ இது வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசியில் வந்து நம்ம எது வரும் வராது அப்படின்னு பார்த்துக்கலாம். Passing a bill in the US is a huge effort and it would have been possible to pass the new climate bill unless the current energy crisis had compelled lawmakers to do so. ஸோ யூஎஸில் வந்து பில் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் இல்லைன்னா இது பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து மேபி பாசிபிளி புரிஞ்சுக்கலாம். The fossil fuel industry in developing countries will see an increase in business, at least in the short term. ஓகேவா? ஸோ இதுவுமே நம்ம பாசிபிளி புரிஞ்சுக்கலாம். ஸோ must necessarily be true. இந்த பாசேஜில் இருக்கிறது உண்மையாக இருந்தால் இது கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பாசேஜில் ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the fossil fuel industry in developing countries will see an increase in business. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்க ஃபாசில் ஃபியூல் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா இன்னுமே டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஃபாசில் ஃபியூல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அடிப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து மக்கள்னால அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து இன்கமே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் ஏ, the fossil fuel industries in developing countries will face reduced sales in the short term with increased sales in the long term. இதுவுமே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஆப்ஷனாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஷார்ட் டேர்மில் விலைவாசி அதிகமாகிறதுனால சேல் குறையிறது, லாங் டேர்மில் வந்து சேல் அதிகமாகிறது இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது புவரர் கண்ட்ரீஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவும் நம்மளுக்கு வராது. ஸோ பிஆர்சி தான் வரும். நம்ம பார்ப்போம். The cost of making, installing and using solar panels will reduce substantially. ஸோ வந்து மைல்டாக சோலாரையும் பார்த்தாங்க அப்படின்னு தான் சொன்னோமோ ஒழிய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மேஜர் ஃபோக்கஸ் வந்து சோலாரில் இல்லை. அது வந்து ஒரு பெரிய குறையாக தான் ஆத்தர் எடுத்து பேசியிருக்காரு. ஸோ அது உண்மையாக இருந்தால் சோலார் பேனலோட இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகாது இந்த நியர் ஃபியூச்சர். ஸோ இதுவுமே நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக வரும். Which of the following, if true, would most weaken? எது வந்து பலவீனமாக்கும் ஆத்தரோட ஆர்குமெண்ட்ஸை, எது வீக் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். எதை பற்றியான ஆர்குமெண்ட் ஸ்பெசிஃபிக்லி? Why travel and fuel consumption in the US reduced in the summer? ஏன் அதிகமாக ட்ராவல் பண்ணல, ஏன் ஃபியூவல் யூசேஜ் கம்மியாச்சு சம்மரில் அப்படிங்கிறத அப்படின்னு ஆத்தர் சொன்னதோட ஆர்குமெண்ட்டை எது வீக்கெண்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ, பீப்புள் லைக் டு ட்ராவல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சீசன் அண்ட் த ஒன்லி திங் தட் வுட் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் ட்ராவலிங் அட் எனி டைம் ஆஃப் த இயர் வுட் பி ஹை காஸ்ட்ஸ். அவங்க வந்து எந்த சீசன் பொறுத்து இல்லை, காஸ்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஃபியூவல் ப்ரைஸ்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ இது வந்து வீக்கெண்ட் பண்ணாது. ஏர்லைன்ஸ் ரேஸ்ட் டிக்கெட் ப்ரைஸஸ் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃபியூவல் ப்ரைஸஸ் அண்ட் therefore people travel less. ஸோ இங்கே என்ன ஃபியூவல் ப்ரைஸ்னால தான் இந்த விஷயம் நடக்குது. ஸோ காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆத்தர் சொன்ன மாதிரியே இருக்குது. இது வந்து வீக்கெண்ட் பண்ணலை. இது ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் வீக்கெண்ட் பண்ணும். ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்ஸ் were imposed in the US in summer. ஸோ லாக்டவுன்னால தான் இது நடக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, லாக்டவுன்னால தான் அவங்க ட்ராவல் பண்ணலை அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஃபியூவல் ப்ரைஸ்னால தான் ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் வந்து பலவீனமாகும். இல்லை வேற ஒரு காரணத்தினால தான் அவங்க ட்ராவல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Widespread geopolitical tensions in the first half of the year meant that fuel prices were an all-time high in summer. ஸோ அகெயின் சியுமே வந்து ஃபியூவல் ப்ரைஸஸை தான் ஒரு ஃபோக்கஸாக வச்சுருக்கு. ஸோ இதுவுமே வந்து க்ளோசர் டு த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட். அவர் வந்து வேற ஒரு காரணத்தினால ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு லேட்டர் ஸ்டேஜில் அவர் ஆர்கியூ பண்ணியிருந்தாலுமே இந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்தை பற்றி பேசும்போது இதனால தான் ஃபியூவல் ப்ரைஸ் ஆச்சு, அதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீசஸ்னால சேல் குறைஞ்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூவல் ப்ரைஸ் குறைஞ்சதுனால ட்ராவல் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு மோர் ஆர் லெஸ் இன் லைன் வித் த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். சி தான் கரெக்டான ஆன்சராக வரும். Question 5. Which of the following, if true, would resolve the conundrum the author says developed countries face now? So ரிச்சான countries, developed countries face பண்ணுற ஒரு புதிர் என்ன, ஒரு பசில் என்ன, ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆத்தர் என்ன கனண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாரு அதை நம்ம படித்து பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேர்ட் கனண்ட்ரம்ங்கிறத. இன் திஸ் மூமெண்ட் த டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஐ பாயிண்ட் டு தெம் பிகாஸ் தீஸ் கண்ட்ரீஸ் ஹவ் ஆல்ரெடி பர்ன்ட் massive amounts of carbon dioxide are faced with a real energy conundrum. ஒரு பக்கம் ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் அந்த கனண்ட்ரம் அப்படின்னு கொஷனில் கேட்டிருக்காங்க.
இன்னொரு தடவை வேணால் படிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஹீட்டிங் பிளானட்டுங்கிறதுனால ரொம்ப அடிப்படுறாங்க விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் வந்து அவங்களால ஹீட்டிங்கே அஃபோர்ட் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் வந்து அவங்களால அதை ஆக்சஸே பண்ண முடியல அப்படின்னு பேசியிருக்காங்க போரர் கண்ட்ரினால. ஆப்ஷன் ஏ, த டெவலப்மெண்ட் ஆஃப் அடிக்வெட் ரெனியூவபிள் பவர் சோர்சஸ் இன் த நியர் டேர்ம் தட் வுட் லீட் டு அ ரிடக்ஷன் இன் கன்சம்ஷன் ஆஃப் ஃபாசல் ஃபியூவல். ஸோ அந்த பிரச்சனை என்னது? ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சு, இன்னொரு பக்கம் விலைவாசி, ஃபாசல் ஃபியூவலோட விலைவாசி. ஸோ அதை சால்வ் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ, த டெவலப்மெண்ட் ஆஃப் அடிக்வெட் ரெனியூவபிள் பவர் சோர்சஸ் இன் த நியர் டேர்ம் that would lead to a reduction in consumption of fossil fuels. ஸோ நம்ம வந்து நியர் டேர்மில் ரினியூவபிள் சோர்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாசல் ஃபியூல்ஸ் மேலே இருக்க டிபெண்டன்ஸ் வந்து குறையும். ஸோ இதை வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு பாசிபிளான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் climate சேஞ்ச் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபாசல் ஃபியூவல்ஸோட டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறோம். Finding new sources of fossil fuels that will ensure that there is no shortage of energy. இது வந்து விலைவாசி அஃபெக்ட் பண்ணினாலுமே இது வந்து நம்ம climate சேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல் சொல்யூஷனாக வராது. ஒரு பக்கம் climate சேஞ்சையும் நம்ம அட்ரெஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் விலைவாசியும் அட்ரெஸ் பண்ணணும். ஸ்விட்சிங் இம்மிடியட்லி டு ரெனியூவபிள் பவர் சோர்சஸ், இது வந்து என்ன பண்ணலை, விலைவாசியை அட்ரெஸ் பண்ணலை. ஸோ இதுவும் வராது. ப்ரொவைடிங் அடிக்வெட் எய்ட் டு poorer countries so that they can develop renewable power sources. அவங்க கனண்ட்ரம்னு சொல்கிறது poorer countries பற்றியே பேசல, அவங்க டெவலப்ட் கண்ட்ரீஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ சொல்யூஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்காக இருக்கணும். ஸோ இதுவும் வராது. நம்மளுக்கு ஆப்ஷனே தான் கரெக்டான ஆன்சராக வரும். Question 6. Assuming the aim of the US climate bill is to reduce fossil fuel consumption. So US climate பில்லோட நோக்கம் வந்து ஃபாசல் ஃபியூவல் கன்சம்ஷனை குறைக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, which of the following would be the strongest argument that it will fail to achieve such an aim? ஸோ இதில் எது வந்து ரொம்ப உறுதியான ஆர்குமெண்ட், எதுக்கான ஆர்குமெண்ட், இந்த பில் வந்து அதோட நோக்கத்தை பூர்த்தி செய்யாது அப்படின்னு எது ஸ்ட்ராங்காக சொல்லுது ஆப்ஷன்ஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ, the bill promotes investments in renewable energy but does not provide for enough increase in investments in developing more sources of fossil fuel powered energy. ஸோ அவங்க இன்னும் ரினியூவபிள் எனர்ஜியில் மட்டும்தான் பண்ணுறாங்க, பட் தேவையான அளவு ஃபாசல் ஃபியூவலில் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து does not weaken this specific argument based on the assumption. என்ன ஆர்குமெண்ட், அவங்க வந்து climate சேஞ்சை அட்ரெஸ் பண்ணலை, அவங்க வந்து ஃபாசல் ஃபியூல் ரிடக்ஷனை அட்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிறத எது வீக்கெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன சொல்லுது, ரினியூவபிள் எனர்ஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபாசல் ஃபியூல்ஸோட டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து அதை வீக்கெண்ட் பண்ணாது, ஸ்ட்ரென்தன் தான் பண்ணும். த பில் இஸ் ரிட்டன் இன் டெக்னிக்கல் லாங்குவேஜ் விச் ஆர்டினரி பீப்புள் கேனாட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். சராசரி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலுமே லெஜிஸ்லேட்டிவ், அதாவது லீகல் சிஸ்டமில் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரேண்டம் கொஷின் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, பட் எந்த நோக்கத்தை சப்போர்ட் பண்ணுது. இந்த யூஎஸ் கிளைமேட் பில் வந்து ஃபாசல் ஃபியூவல்ஸ் மேலே இருக்க டிபெண்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுது அண்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸோட டிபெண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற எய்ம் வந்து நடக்காது, அந்த நோக்கம் வந்து பூர்த்தி செய்யாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை எது ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஎஸ் கிளைமேட் பில் டஸ் ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசல் ஃபியூவல் அப்படிங்கிற கிளைமை வீக்கெண்ட் பண்ணணும். ஓகேவா? Option C, the bill is self-defeating since it makes investments in renewable energy conditional to more expenditure in oil and gas and making millions of hectares of federal land available for drilling, which would lead to increased consumption of fossil fuels. So self-defeating, அதோட ஓன் நோக்கத்தையே அதை டிஃபீட் பண்ணிடுது. அது என்ன பண்ணுது, ரெனியூவபிள் எனர்ஜி மேலே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிஷனலாக இருக்குது, ஆனால் தான் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஃபாசல் ஃபியூவல்ஸ் மேலே நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, அதோட நோக்கத்தையே வந்து அது தோக்கழிச்சிடுது அப்படின்னு இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். The bill does not provide any means of increasing carbon budgets and thereby making more room for fossil fuel consumption. கார்பன் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, அதனால் வந்து ஃபாசல் ஃபியூவல் கன்சம்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா ரூம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வரும். பட் சி அண்ட் டி ரெண்டுமே எவாலுவேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சி தான் எல்லா ரீசனையும் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. இது ஒரே ஒரு ஃபேசட், ஒரே ஒரு